வெல்கம் டு சித்ரா சமையல். நான் உங்கள் சித்ரா சமையலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஹெல்த்தியான உடம்புக்கு நன்மை தரக்கூடிய சத்தான உணவை பற்றி தான் சித்ரா சமையலில் வரும். நிறைய பேர் எங்கள் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணும். அதனால் மறக்காமல் சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உணவே மருந்து. இன்னைக்கு நாம் புரோட்டீன் சத்து, நார் சத்து, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா கலந்த ஒரு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். பச்சை பயிர் சாதம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா நம்ம தயாரிச்சுக்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 7 பூண்டு. இது எல்லாமே நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். முளைக்கட்டின பச்சை பயிர் சாதத்துக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிர் 150 கிராம், அரிசி 200 கிராம், கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். தக்காளி 2 மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கிறோம் பொடிசாக. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, ஒரு 4 வரமிளகாய், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன். வாங்க இது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம முளைக்கட்டின பச்சை பயிர் சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாதம் செஞ்சால் ஒரு பருக்க விடாமல் எல்லாருமே போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாதம். கருவேப்பிலை, வெங்காயம், கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரைச்சி வச்சதை மசாலா பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம பச்சையை எடுத்துருக்குறோம். பூண்டு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடும். அப்போ தான் பச்சை வாசனை வந்து போகும். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். ஒரு பரட்டு கட்டிடலாம். இது கூட தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வரணும்ல, அதனால் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கேஸை வந்து ஸ்லோ வச்சுக்கணும். பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகெல்லாம் போட்டுருக்கோம்ல. இந்த காரம் உங்களுக்கு என்ன காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்படியே நல்லா கம்மகம்மன் வாசனை வருது. மசாலாவில் போட்டதுனால நம்ம மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, எல்லாம் போட்டு வதக்கிக்கணும்.
வதங்கிடுச்சு. டயத்தில் நம்ம இந்த 200 கிராம் டம்ளர், நான் 200 கிராம் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதனால இதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி வேகிறதுல உப்பு போட்டிருக்கோம். அரிசி, முளைக்கட்டின பயிரெல்லாம் வேகணுள்ள போட்டு அதுக்கான நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்க, நான் இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முளைக்கட்டின பச்சைப்பயிர், அரிசி, நான் பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. உங்களுக்கு என்ன பாசுமதி ரைஸு இல்லை சீரக சம்பா அரிசி உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் பேனை போடிடலாம். ஸ்டீம் வந்ததும் வெயிட் வச்சிடலாம். ஸ்டீம் வரட்டும். ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெயிட் வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டீமும் போயிடுச்சு. நம்ம டைமை பார்க்கலாம். சூப்பராக கவனமாக முளைக்கட்டின பச்சைப்பயிறு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இல்லை டேஸ்ட்டாக கொடுக்கும். நெய் விட்டுறதுனால ஒரு பவுலில் நம்ம பரிமாறிக்கலாம். பாருங்கள், பச்சை பயிரை நல்லா குலையாமல் கரெக்டாக வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ரொம்ப குலைய விட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தெரியணும் பச்சை பயிரெலாம். பாருங்களேன், நம்ம இப்போ பச்சைப்பயிர், முளைக்கட்டின பச்சைப்பயிர் சாதம் தட்டில் பரிமாறிட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிர் சாதம் நம்ம அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்திக்கணும். இது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.